வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நிரந்தர இளநிலை அதிகாரி வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 40,000 மேக்ஸிமம் 1,40,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரினா ஒரு லைஃப் செட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஜஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஸோ இந்த பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 7 வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தினா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியா முழுக்க உங்களுக்கு இருக்கலாம். தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனேஜர் அண்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனேஜரில் சிவிலில் உங்களுக்கு 145 வேக்கன்சிஸும், எலக்ட்ரிக்கலில் 16 வேக்கன்சிஸ், ஃபினான்ஸில் 34, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 5 வேக்கன்சிஸ், ஆர்கிடெக்சரில் 4 வேக்கன்சிஸ், லாவில் 2 வேக்கன்சிஸ், ஃபயர் சர்வீசஸில் 14 வேக்கன்சிஸ், ஆப்ரேஷன்ஸில் 28 வேக்கன்சிஸ் இருக்குது. கமர்ஷியலில் 9 வேக்கன்சிஸும், கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் 1 வேக்கன்சிஸ், கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் ஃபினான்ஸில் 36 வேக்கன்சிஸும், அதே மாதிரி லாவில் 6 வேக்கன்சிஸ், ஆப்ரேஷன்ஸில் 79 வேக்கன்சிஸ், சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபியில் 8 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேனேஜர் கேட்டகரியில் கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ்க்கு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவில். இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் பிஏ பிடெக்கில் சிவில் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலில் பிஏ பிடெக் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஃபினான்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரியில் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ, அதாவது பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ ரெகுலரில் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஆர்கிடெக்சர். இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? அந்த கவுன்சிலை நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அடுத்து லா. இந்த போஸ்ட்டுக்கு ப்ரொஃபஷ்னல் டிகிரி லா வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரெகுலராக 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு லா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ரெகுலர் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஓகேங்களா? அடுத்து ஃபயர் சர்வீசஸ். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி
அதாவது இன்ஜினியரிங்கில் அல்லது பிடெக்கில் ஃபயர் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதோட ஃபுல் டைம் MBA வந்து 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் எலிஜிபிள். அல்லது பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து கமர்ஷியல். இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபுல் டைம் ரெகுலர் MBA வந்து 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க. அதில் ஸ்பெஷலைசேஷனாக மார்க்கெட்டிங் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அல்லது இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் இது ரிலேட்டடாக போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு பிஜியில் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது ஆப்ரேஷன் ரிசர்ச்சோ அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் மாஸ் கம்யூனிகேஷன் அல்லது ஜேர்னலிசம் அல்லது லிட்ரேச்சர், அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதோட பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் டிப்ளமோ 2 இயர்ஸ் டியூரேஷனில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஃபினான்ஸ் போஸ்ட். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து வரது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். இதில் உங்களுக்கு ஃபினான்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. MBA முடிச்சிருக்கணும் வித் ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அல்லது பிஜி டிப்ளமோ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் எடுத்து படிச்சிருந்தால் எலிஜிபிள். அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ரெலவென்ட் ஃபீல்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே உங்களுக்கு லாவில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் டிகிரி லா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். பார் கவுன்சிலர் என்ரோல் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஆப்ரேஷன்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் சயின்ஸ் முடிச்சுட்டு ஃபுல் டைம் ரெகுலர் MBA வந்து 2 இயர் டியூரேஷனில் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அல்லது இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிக்கலாம். அடுத்து சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபி. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜியோ, சிவில் அல்லது மாஸ்டர் சயின்ஸில் ஜியோகிராஃபி அல்லது மாஸ்டர்ஸ் இன் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க. அல்லது மாஸ்டர்ஸில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ அல்லது மாஸ்டர்ஸில் ஜியோமெட்ரிக்ஸோ படிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 32 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCனா 3 இயர்ஸ், PWD கேட்டகரினா 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா E3 லெவலில் சேலரி இருக்கும். அதாவது குரூப் A போஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60,000 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா குரூப் B லெவலில் E1 லெவல் போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இது பேசிக் பே தான். இது இல்லாமல் என்னென்ன அலவன்சஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 50,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம், அவங்களுமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, CBT டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன், சப்சிக்வென்ஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கேன் www.aai.aarvங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வேலிடான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம், அதோட ஃபைல் சைஸ் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா SC ST PWD கேட்டகரி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தடுத்து மீதி இருக்கவங்க மட்டும் 1000 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 1 by 1 எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம்.
இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.